என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? உச்சநீதிமன்றம் விளாசல். நம்ம ஏற்கனவே சொன்னோம், தப்பு பண்ணுறாங்க, மாட்டிக்க போகிறாங்கன்னு சொன்னோம். இல்லை, நாங்கள் தான் அதிபுத்திசாலிகள்னு பண்ணாங்க. இந்த பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம், ஏன் அதை தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி போலீஸ் தமிழகத்தின் முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறையுடைய தலைவருங்கிறது மிக பொறுப்பு வாய்ந்த பகுதி. இன்றைக்கி பல விஷயங்கள் சொல்லலாம். இன்னைக்கு எல்லா துறையும் கண்காணிக்க வேண்டிய அதுக்கு பொறுப்பு டிஐஜியை நியமித்தது அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்திலேருந்து, ஜெயலலிதா காலத்திலேருந்து, கலைஞர் அவர்கள் காலத்திலேருந்து, ஓபிஎஸ், நம்ம இவர் எடப்பாடி பழனிசாமி யார் ஆட்சி காலத்திலும் இல்லை. இப்போ திடீர்னு வந்து முகுல் ரோஹித்கி அப்படிங்கிறவருக்கு பல லட்சம் ரூபாய் காசு கொடுத்து இன்றைக்கி வாதாட சொல்லியிருக்குது தமிழக அரசு. உச்சநீதிமன்றம் கேட்குது, ஏன்பா பொறுப்பு டிஜிபியை போட்டிங்கன்னு. தமிழக அரசு அப்படிங்கிற ஒன்று மாட்டிக்கொண்டு முழிக்கிறது. இது மட்டும் இல்லை, இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, பொறுப்பு டிஜிபியை வந்து இவரை போடணுங்கிறது முதலமைச்சருடைய எண்ணமா இல்லை உதயநிதி அவர்களுடைய எண்ணமா? இப்போ முதலமைச்சர் உதயநிதி எண்ணம் இருந்தால் பரவாயில்ல, சரி அவங்க தான் மக்கள்கிட்டலாம் ஓட்டு கேட்டாங்கப்பா. அதிகாரிகள் சில அதிகாரிகள் இருக்காங்க, அந்த அதிகாரிகள் பல அதிகாரிகள் வந்தால் நமக்கு பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி வந்து டிஐஜி லிஸ்ட்டில் இருக்க 4 அதிகாரிகள், அந்த 4 பேர் வந்தால் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு சிக்கல். அதனால் எங்களுக்கு தோதா நாங்கள் ஒரு ஆளை போட்டுக்குவோம். அதாவது இந்த 2-3 அதிகாரிகளுக்கு தோதாக ஒரு அதிகாரி போடுவதற்கு முதல்வர் ஸ்டாலினிலிருந்து அனைவரும் அவமானப்பட்டு நிற்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில். இது ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதுன்னா தெரியவே தெரியாது. ஏற்கனவே சொல்லிட்டோம், மரக்காணம் கலவரத்தின் போது ஸ்டாலின் வந்து கள்ளச்சாராயத்தில் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிக்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா இங்கே கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்காது. பல விஷயங்களில் இன்றைக்கி உளவுத்துறை கோட்டை விட்டுருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த திருபுவனம் லாக்கப்பில் யார் அதை மிரட்டினாங்க, அங்கேருந்து யார் உத்தரவு கொடுத்தாங்கிற தகவல் இதுவரை வரவில்லை. இது மட்டுமல்ல, பல்வேறு பிரச்சனைகளில் இன்னைக்கு காவல்துறையால் முட்டு சந்தில் நிற்கிறார் கலைஞர். ஏற்கனவே ஆற்காடு வீராசாமி மின்துறையை கவனிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தோத்தோம்னா மின்துறை தான் காரணம்னு வெளிப்படை அமைச்சர்களே பேசினாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் தோற்றால் அதுக்கு காரணம் இன்றைக்கி போலீஸ் துறை தான். போலீஸ் துறையை கையில் வைக்கக்கூடிய முதலமைச்சர் தான். மறுபடியும் சொல்கிறோம், உச்சநீதிமன்றம் விளாசி கொண்டு இருக்கிறது. இவர்கள் வந்து அம்பலப்பட்டு நிற்கிறார்கள்.